இந்த வெயில சமாளிக்க இது ஒண்ணு மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. 6 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடிக்கிற வெயிலு கொஞ்சமா நெஞ்சமா. டாடாடாடா, என்ன வெயில்டா. குடி கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல இருக்கே. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த 2 in 1 ரெசிபியை நீங்க சர்பத்தா, சோடா வாட்டர் கலந்தும் குடிக்கலாம். இதை மோர்ல மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். வெயில்ல போயிட்டு வரவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை குடிச்சிங்கன்னா நம்ம ஜீரணத்துக்குமே இது ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் சீரகம், ஓமம், கொஞ்சமாக மிளகு, சோம்பு இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் சுக்கு சேர்க்கறதுனால சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுக்கு பொடி சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் கலந்து விட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இதுக்கப்புறமா இதில் 1/4 பீஸ் பச்சை மிளகா, ஒரு அரை கட்டு அளவுக்கு புதினாவை நல்லா சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை தண்டோடு சேர்த்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சாட் மசாலா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு இருக்கும் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட சிலிக்கன் மோல்ஸ் இருந்தால் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு 12 hours செட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நல்லா ஐஸ் கியூப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ இதை நல்லா ஒரு ஜிப்பர் பவுச்சில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். 6 monthsக்கு தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. நான் இந்த மாதிரி நிறையா செஞ்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏற்கனவே நான் பண்ண ஏபிசி ஜூஸும் இந்த மாதிரி நிறையா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். டெய்லி நான் இதை குடிப்பேன். நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்ச அந்த புதினா மசாலா கியூப்ஸ் ஒரு 2-3 கிளாஸ்ல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கியூப்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் சோடா வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு பிடிச்சா 7up கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இனிப்புக்காக நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா பனை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது ஜீரணத்துக்குமே ரொம்ப நல்லது. அடுத்ததாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு புதினா கியூப்ஸ் எடுத்து மோர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும்.